மாற்றத்தை விரும்பும் மக்கள் நம் பக்கம் என்னும் தலைப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கக முகவர்கள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டத்தினை ஒருங்கிணைத்திருக்கின்ற ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களே, அரசியல் காலகட்டத்தில் மிக முக்கியமான விடயங்கள் அரசியலில் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் தேர்தலை நோக்கி நம்மை நாமே உத்வேகப்படுத்திக் கொள்வதற்காக, செயல் திட்டங்களை வகுப்பதற்காக, செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்காக, நம்பிக்கைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நீண்ட நேரம் உங்களோடு இருந்து இந்த நிகழ்வினை முழுமையாக முடித்துவிட்டு போக வேண்டும் என்கிற எண்ணமும் ஆசையும் எனக்கும் உண்டு. மாறாக தேர்தல் நேரம் என்பதால் பணிச்சூழல் காரணமாக மாலையில் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் இருப்பதால் முன்பாக பேசிவிட்டு விடைபெற வேண்டிய சூழல். மதிப்பிற்குரியவர்களே, தமிழகத்தின் பல ஊர்களுக்கு, பல நகரங்களுக்கு, மாநகரங்களுக்கு, நகராட்சிகளுக்கு, மாநகராட்சிகளுக்கு, கிராமங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பயணப்பட்டு கூட்டம் பேசக்கூடிய, வேட்பாளர்களை அறிமுகம் செய்யக்கூடிய, மக்களோடு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அத்தகைய நிகழ்வுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய அளவிலே நம்மை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். நம்முடைய வரவை அவர்கள் அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த தேர்தலை விட பல மடங்கு உத்வேகத்தோடும் பாய்ச்சலோடும் நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. சமூகத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இதனால் வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றி மாற்றி தேர்ந்தெடுத்து 60 ஆண்டு கால தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கையில் கொடுத்தவர்கள் மக்கள் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை வேண்டி விரும்பி நிற்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, தங்களுடைய சுற்றுப்புறத்தை மேம்படுத்தக்கூடிய, தங்களுடைய வேலை வாய்ப்பை, பொருளாதாரத்தை, தங்களுடைய வாழ்நிலையை மேம்படுத்தக்கூடிய எந்த விதமான திட்டங்களும் சட்டங்களும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலே செய்யப்படவில்லை. அப்படி ஏதேனும் செய்யப்பட்டிருக்கும் என்றால் அது எந்த வகையிலும் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது இல்லை என்கிற எண்ணத்திற்கு மக்கள் நகர்ந்திருக்கிறார்கள். நாட்டிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை, அநியாயங்களை, கொடூரங்களை, கோரங்களை நாம் தினசரி செய்தித்தாள்களிலே படித்து கொண்டிருக்கிறோம். செய்தித்தாள்களிலே கைகளிலே எடுத்தாலே பதறுகிறது. கிருஷ்ணகிரியிலே 2 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாள். ஊத்தங்கரையிலே 60 வயது பெண்மணி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாள். 2 நாட்களாக தூத்துக்குடியிலே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி மிக கொடூரமான முறையிலே பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். மதுராந்தகத்திலே, சென்னையிலே ஒரு பெண்ணை 3 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது 2-3 நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலே நான் ஒரு பொதுக்கூட்டம் பேசினேன். அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்னவென்றால், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் கடந்த 2 மாதங்களில் 30 கொலைகள் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருக்கிறது. கஞ்சாவை குடித்துவிட்டு தெருமுக்கிலே நிற்கக்கூடிய அந்த இளைஞர்களை கடந்து போகக்கூடிய பொதுமக்கள் பயப்படுகிறார்கள். அந்த உச்ச உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகளே வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, அம்மாக்களுக்கு உள்ளம் பதறுகிறது. ஒரு காட்டுமிராண்டித்தனமான சமூகத்தை இந்த திராவிட அரசியல் கட்சிகள், திமுக, அண்ணா திமுக சமகாலத்திலே கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள், லஞ்சம், ஊழல்,
கஞ்சா புழக்கம், சாராய கடைகள், டாஸ்மாக்குகள், இப்படி எல்லா விதத்திலும் மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, மக்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய வேலைகளை அரசாங்கமே முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இதெல்லாம் அரசாங்கத்திற்கு தெரியுமா என்றால் தெரியும். அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள், வேடிக்கை பார்ப்பார்கள். பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற பாப்பா நாட்டிலே சில மாதங்களுக்கு முன்பாக, ஒரு வருடத்திற்கு முன்பாக கஞ்சாவை எடுத்துக்கொண்டு புகைத்துவிட்டு ஒரு 4-5 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி அந்த கோரச் சம்பவத்தை நாம் பார்த்தோம். எல்லா மூலை முடுக்குகளிலும், தமிழகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் கஞ்சா புழக்கமும் சாராயமும் அதிகரித்திருக்கிறது. இது போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா என்றால் உறுதியாக தெரியும். காவல்துறைக்கு யார் விற்கிறார், எங்கு விற்கப்படுகிறது என்பது முதற்கொண்டு தெரியும். ஆனால் காவல்துறை அதில் தலையிட விரும்பல. ஏன்? என்ன, காவல்துறைக்கு போதிய வருமானம் இல்ல. லஞ்சம் வாங்கிய பழக்கப்பட்டவர்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு அவர்களிடத்திலே அந்த வியாபாரத்திற்கு அனுமதி அளிக்கிறார்கள். சமூகம் கண்முன்னே சீர்கட்டு போகிறது. இது அரசுக்கு தெரிகிறது. இவர்களால் இதை மாற்ற முடியுமா என்றால் முடியுமானால் இவர்கள் செய்தபாடில்லை, செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள். தேர்தல் களத்திலே தமிழ்நாடு முழுக்க போய் பேசுகிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனைகள் எதிரொலிக்கிறது. எல்லா ஊர்களிலும் பாலியல் வன்புணர்வும், கொலைகளும், கொள்ளைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. கும்பகோணத்திலே பக்கத்தில் மணிசந்தில் இருக்கிறாரே, அவருடைய ஊரிலே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் காவிரி ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து 4 பேர் ஒன்றாக சேர்ந்து சாராயத்தை குடித்துவிட்டு, டாஸ்மாகிலே சாராயம் வாங்கி மாணவிகள் குடிக்கிறார்கள். குடித்துவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு வந்து போதை தாளாது மயங்கி விழுகிறார்கள். ஆசிரியர்கள் என்ன வந்து கேட்கிறார்கள். ஆசிரியர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, புரியல என்ன சொல்றாங்கன்னு. பெற்றோர்கள் தலையிலே அடித்து கொண்டு போதையிலே மயங்கி கிடந்த அந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு போனார்கள். இது செய்தி கும்பகோணத்திலே நடந்தது. அதே கும்பகோணத்திலே மாணவிகள் 7 பேர் ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு ஆசிரியர், ஒரு அயோக்கியன், அவனெல்லாம் எப்படி ஆசிரியர் ஆனான்னு தெரியல, அந்த ஆசிரியர் அந்த மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே கும்பகோணத்தில் ஒரத்த நாட்டில், பாப்பா நாட்டில் மட்டுமல்ல, தஞ்சாவூரில் மட்டுமல்ல, தஞ்சாவூரிலே வேலை வாங்கி தருவதாக சொல்லி தஞ்சாவூர் மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய ஒரு அயோக்கியன் 60 லட்சம் ரூபாய் ஏமாற்றி இருக்கிறார். மிகப்பெரிய அளவிலே அது செய்தியாக இருக்கிறது. தஞ்சாவூரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த திமுகவினுடைய அரசாங்கத்திலே அரசு நிர்வாகிகள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நித்தம் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. டாஸ்மாகிலே குடிக்கக்கூடிய சாராயத்தை வாங்கி குடித்துவிட்டு உடல் வலிமையை இழந்து, உழைக்கக்கூடிய திறனை இழந்து, ஆற்றலை இழந்து 35 வயதுக்குள்ளாக நம்முடைய இளைஞர்கள் மழுங்கி போகக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதை மாற்றணும். மக்கள் உறுதியாக இந்த துன்ப துயரங்களை தாங்கிக் கொள்வதற்கு, பொறுத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நாம் ஈழம் சம்பந்தப்பட்டு பேசுகிறோம், தமிழின உரிமைகள் சம்பந்தப்பட்டு பேசுகிறோம், ஒன்றிய அரசிடமிருந்து மாநில அரசுக்கான அதிகாரத்தை எப்படியான மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்று பேசுகிறோம், சித்தாந்தம் உயர்கிறது, தமிழ் தேசியம் உயர்கிறது, திராவிடத்துக்கு எதிராக வளர்கிறது என்று பேசுகிறோம், நம்முடைய கனவுகளை, திட்டங்களை நாடு முழுக்க சொல்கிறோம், தொலைக்காட்சிகளிலே விவாதங்களில் ஈடுபடுகிறோம், எல்லோரும் நடக்கிறது. ஆனால் இது எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிற அதே சூழலில் தான் அதைவிட சமூகத்தை மிக மிக மோசமாக பாதிக்கக்கூடிய இந்த போதையும், இந்த கொலையும், இந்த பாலியல் வன்புணர்வுகளும், இந்த காட்டும் ராண்டித்தனங்களும், கஞ்சாவும் தமிழகத்திலே புழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆக இவர்களை எப்படியேனும் இந்த நிலத்திற்குள்ளாக இருந்து அகற்ற வேண்டும். இதை யார் சரி செய்வார்கள்? எவன் ஒருவன் தன் மாநிலத்தை போதைக்குள்ளாக மூழ்கடித்தால் அந்த மாநிலம் சீரழிந்து போகும் என்று என்ன ஓட்டம் எவனுக்கு இருக்கிறதோ, எவன் இதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனே சரி செய்வான். திமுகவில் இதை சரி செய்ய முடியாது. நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். இது இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தேவை, ஒரு வேலை. அதை தாண்டி இந்த தேர்தலிலே நாம் ஒரத்தநாடு தொகுதியிலே வெல்வோமா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கட்டாயமாக வெல்வோம், உறுதியாக வெல்வோம். அரசியல் அறிந்தவன் என்கிற முறையிலே சொல்கிறேன். எனக்கு பின்பாக வருகிறவர்களும் பேச இருக்கிறார்கள். மிக உறுதியாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை நாம் தமிழர் கட்சி, நம்முடைய வெற்றி வேட்பாளர் திருமுருகன் கைப்பற்றுவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மதிப்பிற்குரிய பெருமகன் ராமச்சந்திரன் அவர்கள், மதிப்பிற்குரிய
ஐயா வைத்திலிங்கம் அவர்கள், நீங்கள் அரசியல் கேலிக்கூத்தை பார்க்க வேண்டும். 2 பேரும் 30-40 ஆண்டுகளாக எதிரெதிராக நின்று அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள். வேறு வழிவாய்ப்பற்று மதிப்பிற்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவிலே சரணடைந்திருக்கிறார். அவர் திமுகவுக்கு வந்த பிறகு பல ஆண்டு காலமாக திமுகவிலே தேர்தலிலே நிற்பதற்கு சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் பெருத்த ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒருவருக்கு எதற்காக வாக்கு செலுத்துகிறார்கள் மக்கள்? வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவை எதிர்த்து நிற்கிறார் என்றால் வைத்திலிங்கத்தின் மீது மரியாதை கொண்ட மக்கள், திமுக வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மக்கள் வைத்திலிங்கம் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். ஆக திமுக வரக்கூடாது என்று யார் நினைக்கிறாரோ அவருடைய வாக்கை வாங்கித்தான் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மக்களுடைய வாக்கை வாங்கி வென்று இன்று வேறு வழிவாய்ப்பில்லை என்று சொன்னவுடன் திமுகவிலே, அதாவது எந்த மக்கள் திமுக வரக்கூடாது என்று வாக்கு செலுத்தினார்களோ அந்த மக்களிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு தனக்கு வழிவாய்ப்பில்லை என்றவுடன் மீண்டும் திமுகவிலே சரணடைவது உங்களுக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களை ஏமாற்றுகிற நம்பிக்கை துரோகம். அது துரோகம். அது அந்த துரோகத்தை மக்களாட்சியிலே ஜனநாயகத்திலே எந்த ஒரு அரசியல்வாதி செய்வார் என்றாலும் அது தவறுதான். அது உறுதியாக தவறுதான். அதிமுகவில் மிகவும் பலம் பொருந்தியவர்கள் எல்லாம் இன்று இல்லை இந்த தொகுதியிலே. திமுகவிலே கோஷ்டி சண்டை தொடங்கிவிட்டது. கட்சிக்காரர்கள் யாரும் வேலை பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். ஆக திமுக அதிமுக போன்ற இரு கட்சிகளும் இன்றைய தேதியில் இன்றைய கள நிலவரத்தில் நம்மை விட பின்தங்கிய நிலையில்தான் செயலில், ஆற்றலில், சித்தாந்தத்தில், கொள்கை கோட்பாடுகளில், கள நடவடிக்கைகளில் மக்களோடு பக்கம் நிற்பதில் பின்தங்கிதான் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை பணம், ஒரே பலம் பணம். பணமும் நீண்ட நாட்களுக்கு அரசியல் களத்தில் எடுபடாது. மக்கள் விழித்துக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள், சுதாரித்துக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இந்த பணம் தான் நம்முடைய வாக்கை நம்மிடமிருந்து பறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கான சகல விதமான வாய்ப்புகளும் ஓட்டுக்கு பணம் வாங்குவதிலே இருக்கிறது என்கிற உண்மையை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள். பணம் வாங்குகிறார்களோ வாங்கவில்லையோ, ஆனால் கட்டாயம் ஒரத்தநாடு தொகுதியினுடைய மக்கள் நமக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த மனநிலையை தொகுதி முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது, தொகுதி முழுவதும் நம்மால் காண முடிகிறது. ஆக நாம் நம்பிக்கையோடு இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், உறுதியாக இந்த வேலையை செய்ய வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும் களத்திலே. இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் மதிப்பிற்குரிய சகோதரர், உடன்பிறந்த சகோதரர், உடன்பிறவா சகோதரர், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அவர் உண்மையில் இந்த தொகுதியிலே அவருடைய கள செயல்பாடுகள், அவர் வாக்காளர்களை, பொதுமக்களை, தமிழ் தேசிய தாய் தமிழ் உறவுகளை அணுகக்கூடிய விதம் பரவலாக எல்லோராலும், அரசியல் தெரிந்த எல்லோராலும், மாற்றுக்கட்சி எதிர்கட்சி என்று வித்தியாசம் இல்லாத எல்லோராலும் பாராட்டப்படுகிறது. அத்தகைய ஒரு பொது மனிதனாக இந்த தொகுதியிலே மதிப்பிற்குரியவர்களே நம்முடைய வேட்பாளர் திருமுருகன் இருக்கிறார். அவருடைய வெற்றிக்காக நாம் உழைக்க வேண்டும். அவரை வேட்பாளராக பெற்றது இந்த தொகுதிக்கு ஒரு கூடுதல் வலிமை. அதுபோன்ற ஒரு பொதுமுகம் கிடைக்காது. ஒப்பீட்டுக்காக சொல்ல வேண்டும் என்றால், அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எம்ஜிஆருடைய வரவிற்காக பல முறை காத்திருந்தார். எம்ஜிஆர் மட்டும் பிரச்சாரம் செய்துவிட்டால் உறுதியாக திமுக வெல்லும் என்று உறுதியாக நம்பினார் அண்ணாதுரை. எம்ஜிஆரும் அதை ஏற்று பிரச்சாரத்திற்கு வந்தார். அப்படி எம்ஜிஆருக்காக காத்திருந்த காலங்களில் அண்ணாதுரை சொன்னது என்னவென்றால், 1000 ஆண்டுகளாக பழுத்து காத்து கொண்டிருக்கிற ஒரு கனி யார் மடியில் விழும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆர் என்கிற கனி என் மடியில் விழுந்தது, நான் அதை எடுத்து இதயத்திலே வைத்துக் கொண்டேன் என்று அண்ணாதுரை சொன்னார். அன்றிலிருந்து இதயக்கனியாகி போனார் எம்ஜிஆர். அப்படி இந்த தொகுதியிலே, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலே பல்லாண்டுகளாக எதிர்பார்த்து வந்து கிடைத்த ஒரு வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர். மக்களுடைய பெருமதிப்பை, நன்மதிப்பை பெற்ற ஒரு வேட்பாளர். ஆக கட்சியினுடைய வெற்றிக்கு, வேட்பாளருடைய வெற்றிக்கு, நமது சின்னத்தினுடைய வெற்றிக்கு, கொள்கையினுடைய வெற்றிக்கு, அண்ணன் சீமான் அவர்கள் உழைத்த உழைப்பினுடைய வெற்றிக்காக நாம் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும், களத்திலே நிற்க வேண்டும்.
எனக்கு பின்பாக இங்கே எந்த மாதிரி நாம் தேர்தலை அணுகப் போகிறோம், வாக்கு முகவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார்கள். அந்தந்த 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட மாவட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் தங்களுடைய வேலை திட்டங்களை, தேர்தலை அணுகக்கூடிய விடயங்களை தொடர்ச்சியாக நம்முடைய தோழர்கள், நம்முடைய உறவுகள் சொல்ல இருக்கிறார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக மதிப்பிற்குரிய பெருமக்கள் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள், அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள், அண்ணன் மணி செந்தில் அவர்கள், இன்னும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அணியமாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த கூட்டம் புதிய உத்வேகத்தை நமக்கு தரட்டும். இந்த கூட்டம் உண்மையிலேயே புதிய பல நம்பிக்கைகளை நமக்குள்ளாக விதைக்கட்டும். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிற்குள்ளாக நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கையினுடைய முதல் வெற்றியை பதிவு செய்த ஒரு சட்டமன்ற தொகுதியாக சர்வதேச தமிழ் இனமே காத்து கொண்டிருக்கிற அந்த வெற்றியை பதிவு செய்த ஒரு சட்டமன்ற தொகுதியாக நம்முடைய ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி இருக்க வேண்டும். சட்டமன்றத்திற்குள்ளாக நம்முடைய வேட்பாளர் நுழைய வேண்டும். அதற்கு மிக தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் நாம் உழைப்போம் என்று உறுதியேற்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களோடு நான் கலந்து கொள்கிறேன். நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.